வணக்கம். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஆர்பிஐ பாலிசியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஆர்பிஐ பாலிசி நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். ஸ்டேட்டஸ் ஸ்கோர், வட்டி மாற்றலை, சிஆர்ஆர் அதெல்லாம் கூட மாற்றலை, எதுவுமே பெரிய மாற்றம் கிடையாது. மார்க்கெட்டு இது ஏற்கனவே டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதனால் மார்க்கெட் ரியாக்ட் ஆகலை. ஒரு ஸ்டேஜில் -100 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் ரிகவரி ஆகி நின்று இருக்குது. க்ளோஸ் ஆகும்போதும் நிஃப்டி ஸ்பாட் 9.75 வெறும் 10 பாயிண்டோட கீழே. அண்ட் ஃபியூச்சர்ஸ் 81 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் 13 பாயிண்ட் ப்ரீமியம். இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு சொன்னால், தெர் இஸ் அ வைட் ஸ்ப்ரெட். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த சிஏஎஸ், ரைட், சிஏஎஸ் க்ளோசிங் ஆக்ஷன் மெக்கானிசம் நிறைய குளறுபடி இருக்குது. இது யூஎஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய நாடில் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைன்ற மாதிரி செபி சொல்லிகிட்ருக்கு. நான் அப்படியே தான் இருப்பேன், பார்க்கலான்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மத்தியானம் ஒரு 1:30-2 மணிக்குள்ளே டாப் புரோக்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேச போகிறோன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் காலையில் இது கிடையாது, இருக்கிறது அப்படி தான் இருக்க போகுதுன்ற மாதிரி பேசினாங்க. ஈவினிங் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. ஹாங்காங்கில் சில வருஷத்துக்கு முன்னாடி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சேம் மெத்தட், ரைட், இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அமைதியாக ஒரு 6-7 மாதத்துக்குள்ளே மூடிட்டாங்க. ஜப்பான்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதாக சொல்கிறாங்க, அவங்களும் மூடிட்டாங்க. அண்ட் இந்தியாவில் தெரியாது. இந்தியாவில் நேற்று என் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணியிருக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்சு எந்த யூடியூபர் ஆகட்டும், எந்த நியூஸ் சேனல் ஆகட்டும் யாருமே ரைஸ் பண்ணல. எஃப்ஐஐஸு என்ன ட்ரேட் பண்ணுறாங்க, ஃபியூச்சர்ஸில் என்ன ட்ரேட் பண்ணுறாங்கன்றது, அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில்ஸ் ஈவினிங் 6 o'clock தான். அந்த டேட்டா தனியாக ரெகுலர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட மர்ஜ் ஆகும். ஸோ இது பெரிய விஷயம். நீங்கள் எடுத்து பாருங்களேன், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, டிஐஐஸ் என்ன பண்ணுறாங்கன்றதை அவன் பார்க்க முடியும். அவன் என்ன பண்ணுறான்றது நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு பெரிய ட்ராபேக். இது ஏன் யாருமே அப்போஸ் பண்ணலைன்றது ஒன்று. ரெண்டாவது, இப்போலாம் 315ஓட டேட்டாஸ் நின்று போயிடுது. when I say டேட்டாஸ்னால் நான் பேசுகிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நின்று போயிடுது. ஸோ 315 to 330 ஆர் 340 வரைக்கும் என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு தெரியல. ஸோ இதுவும் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அண்ட் நம்ம சார்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 315க்கு வருது, அதோட ஸ்ட்ரெயிட்டாக 4 o'clock அந்த டேட்டா வருது. ஸோ தெர் இஸ் அ ஜம்ப். ஸோ இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய குழப்பம் உண்டு. எத்தனை பேர்த்துக்கு தெரியுன்றது தெரியாது. வேர்ல்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பக்காவாக இருக்கிற கண்ட்ரி இந்தியா தான், ரைட். யூரோப் ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், எல்லா ஊர்லேயுமே அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அந்தளவுக்கு கிளாரிட்டிஸ் கிடையாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகும். அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், எஸ்பெஷலி யூஎஸில் ஆப்ஷன்ஸோட எல்லா ஸ்ப்ரெட்லேயுமே நீங்கள் ஃபார் அவுட் ஆஃப் மணியில் எடுத்துக்கிட்டாலும் லிக்விடிட்டி நிறையா இருக்கும். இந்தியாவில் அட் தி மணியில் தான் லிக்விடிட்டி இருக்குது. இது ஒரு பிரச்சனை. இது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கட்டும். யூஎஸ் மார்க்கெட்டை பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் நேற்று டவ் ஜோன்ஸ் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 900 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு. ஏன்டா யூஎஸ் பற்றி பேசுகிற, இந்தியா பற்றி விட்டுட்டுன்னு சொன்னால் அது பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். யூஎஸ் க்ளோஸ் அபவுட் 900 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு. 1.71% ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு. நாஸ்டாக் 671 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு. அண்ட் 2.59% க்ளோஸ் ஆச்சு. நீங்கள் இப்போ ரைட் நவ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் கீழே இருக்குது, டவ் ஜோன்ஸ் மேலே இருக்குது. டைவர்ஜென்ஸ், நெகட்டிவ் டைவர்ஜென்ஸில் இருக்குது. இது ரெண்டுமே ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ்னால் என்னதுன்றது, நீங்கள் ஒன்று ஹையில் போயிட்டுருக்கு, இன்னொன்று இப்போ தான் ஏந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கு. நேற்று டெக்னாலஜி ஸ்டாக்ஸ், ரைட், யூஎஸை பொறுத்த வரைக்கும் அந்த மேக்னிஃபிசன்ட் 7 அவங்க தான் அடித்து தூக்கிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போச்சு. ஸ்பேஸ் எக்ஸ் நேற்று க்ளோஸ் அபவுட் 10% அப்பு, ஏஎம்டி 7% அப்பு, மைக்ரான் 7.65% அப்பு, சாண்டிக்ஸ் ஆல்மோஸ்ட் 10% அப்பு, இன்டெல் 10% அப்பு. ஸோ எல்லாமே டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் மேலே போயிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுங்க, டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எஸ்பெஷலி ஹார்ட்வேர், நான் சொன்னது எல்லாமே ஹார்ட்வேர் கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி கிடையாது. கொரியாவில் இப்போ தான் அடி வாங்கி சரியான அடி, ரைட். 41% மார்க்கெட் டவுன். 41% பெருசான்னு கேட்டால் கிடையாது, பட் லிவரேஜ்னால் நிறைய பேர் காலி. யூஎஸில் ரைட் நவ் நீங்கள் நாஸ்டாக் இதை பற்றியே நம்ம பேசலாமே, டவ் ஜோன்ஸ் பற்றியே பேசலாம்.
டவ் ஜோன்ஸ் நேற்று க்ளோஸ் ஆன லெவல் வந்து 54,085, ரைட். பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 2 டேஸில் வந்து செம்ம ஸ்பீடு, ரைட். செம்ம ஃபாஸ்ட்டாக ஏறி இருக்குது. அண்ட் இது இங்கேருந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகும்? சம்வேர் க்ளோஸ் அபவுட் 59,000 வரைக்கும் போகும். ஸோ கரண்ட் லெவல்லேருந்து ஆல்மோஸ்ட் 5,000 பாயிண்ட்ஸ். டாக்கிங் அபவுட் 9%, 9.5%. பெரிய விஷயம். யூஎஸில் வந்து அடுத்த 6 மாதத்தில் வந்து 9.5% மேலே ஏறப்போகுதுன்னா செம்ம பெரிய விஷயம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஹையாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட் நவ் 52,500 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ 52,500 உடஞ்சிச்சின்னு சொன்னால் பெருசாக கீழே விழுவும். அண்ட் மேலே வந்து 59,000 டார்கெட். க்ளோஸ் டு அபவுட் செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே வந்துடணும். சரியா? இது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து டவ் ஜோன்ஸை வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை வந்து என்னதுன்னு சொன்னால், இட் இஸ் ஷோயிங் அ டார்கெட் ஆஃப் 36,000. பெருசாக இருக்குல்ல? ஸோ 54,000 ரைட் now இருக்குது. 59,000 வரைக்கும் போகுன்றேன். அண்ட் டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 36,500 காட்டுது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, வாட் இஸ் அ ஃபால்? நீங்களே பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணிங்க. நான் அந்த பர்சன்டேஜ் சைடில் நான் போகலை. ஸோ நாஸ்டாக்கும் உழுவுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன் யூஎஸ் பற்றி நான் எடுத்தேன்னு சொன்னால், கடைசி ரனில் இருக்குது. கொரியாவை நம்ம வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணோம். யூஎஸ் மார்க்கெட்டும் அந்த டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. ஃபைனல் ரன் வந்து எப்பயுமே ஜகஜோதியாக எரியும். கோல்டை பார்த்தோம், சில்வரை பார்த்தோம், கொரியாவை பார்த்தோம். இப்போ ஜகஜோதியாக எரியிற அமெரிக்காவை பார்க்குறோம். அண்ட் நிறைய பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் வரும் அடுத்த ஒரு 1 வீக் to 10 days 15 டேஸ்க்கு. அதுக்கப்புறமா தான் ஆக்சுவல் ஆட்டம் ஆரம்பிக்கும். இது பாயிண்ட் 1. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல இருந்தே நான் சொல்லிகிட்டு இருந்தது வந்து கிளாரிட்டி கிடையாது. யூஎஸ் பற்றி என்னால் டெஃபினட்டாக சொல்ல முடியும், கொரியா பற்றி டெஃபினட்டாக சொல்ல முடியும். பட் இந்தியன் மார்க்கெட்டை பற்றி கிளாரிட்டி கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னு சொன்னால், இவங்கெல்லாம் ரேலி போயிட்டுருக்கும் போதும் நம்ம வந்து டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ணலை. அண்ட் 23,800 டிசைசிவாக உடஞ்சதுக்கப்புறமா நம்ம பேசலான்னு சொல்லிட்டு இருந்தோம். அது உடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி அப்சைடில் வந்து 24,600 உடைக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசலான்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து அது லாஸ்ட் 2 டேஸாக முந்தானேற்று வந்து உடச்சிச்சு. அண்ட் அது ஒரு ட்ராப்பு. நேற்று வந்து கீழே வந்துச்சு. இன்றைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகும் போதும் 24,624 வந்து 637 க்ளோஸ் ஆகிருக்கு. 637 அதான் வந்து ஃபியூச்சர்ஸோட க்ளோஸ் லெவல். டெக்னிக்கலாக வந்து மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கேள்விக்குறி. நீங்கள் ஆப்ஷன் டேட்டாஸ் எடுத்து வச்சிங்கன்னா நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான லெவலில் வந்து நிற்கிது. ஆப்ஷன் டேட்டாஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், இன்றைக்கி வந்து 24,500, 450, 400 இந்த லெவல்லலாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ரைட், கவரிங் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹையர் லெவலில் வந்து எழுதியிருக்கிறாங்க. 24,600 வந்து எழுதியிருக்கிறாங்க. 600 ஆகட்டும், 700, 650 ஆகட்டும், 550 ஆகட்டும், இதிலெல்லாம் வந்து இன்றைக்கி ரைட் ஆகிருக்கு. ஸோ ஹையர் லெவலில் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டேட்டாஸில் புட் சைடு நேற்றுலாம் வந்து 24,500, 450 அந்த ஜோனில் தான் வந்து ஹெவி ரைட்டிங் இருந்துச்சு. இன்றைக்கி தள்ளி வந்து 24,200 வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு? 24,600 க்ளோஸ் ஆகிருக்கு. புட் ஆப்ஷன் ஹையாக எங்கே எழுதியிருக்கிறாங்க? 200 எழுதியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் தள்ளி எழுதியிருக்கிறாங்க. பயம், ரைட். 500லேயும் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, இல்லை நம்ம சொல்ல முடியாது. 24,200 வந்து 53,20,000 இருக்குது. புட் ஆப்ஷன்ஸ் அவ்வளோ லாட் எழுதியிருக்கிறாங்க. வேறஸ் 500 வந்து 52,000, வெறும் ஒரு லட்சம் தான் வித்தியாசம். 1 லட்சம் கூட இல்லை, 80,000 வித்தியாசம். 24,600லேயும் வந்து 51 lakhsக்கு வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த 3 லெவல்லையும் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ புட் சைடு வந்து குஷன் இருக்குது. ஸோ டவுன் சைடு போகாதுன்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அண்ட் அப் சைட்லேயும் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,700 ஆகட்டும். அண்ட் அதை விட்டால் 25,000 தள்ளி இந்த ஸ்ப்ரெட்டு வந்து 24,200 to 25,800 பாயிண்ட்ஸ் ஸ்ப்ரெட்டு. அண்ட் இன்னும் அடுத்த லெவலில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 24,600 25,000 இதான் வந்து ஸ்ப்ரெட்டு. ஸோ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு பெரிய ஈவெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நார்மலி இது மாதிரி ஸ்ப்ரெட்டு பண்ணுறது வந்து பட்ஜெட் மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் டேட்டுக்கு முன்னாடி பண்ணுவாங்க.
நேற்று வந்து அப்படி டைட்டாக வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாங்க. சம்திங் இன்ட்ரெஸ்டிங் லைக்லி டு ஹேப்பன். ஸோ பெரிய மூவ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அது டவுன் சைடாக அப் சைடான்றது மார்க்கெட் முடிவு பண்ணிட்டுன்றது ஆப்ஷன் டேட்டாஸும் வந்து சொல்லிகிட்டு இருக்கு. இது ஒரு சைடு இருக்கட்டும். டாலர் இண்டெக்ஸ் வந்து வீக் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 99.8 இருக்குது. 8 கூட இல்லை, 6 இருக்குது. 99.6 இருக்குது. அண்ட் இதுக்கு எதிர்வழி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கோல்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. கோல்டு வந்து ரொம்ப நாள் கழித்து $4,233 வந்து போயிருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 1.9% அப்பு. சில்வரை பொறுத்த வரைக்கும் $62 பக்கமாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 61.86 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. க்ளோஸ் டு அபவுட் 2.66% அப்பு. ருப்பி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 15,035 இதான் வந்து 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,31,600 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் நேற்றுக்கும் இது வந்து க்ளோஸ் டு அபவுட் 4,500 rupees பர் கேஜிக்கு வந்து ஏறி இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு அபவுட் 400 rupees பர் கிராமுக்கு வந்து ஏறி இருக்குது. ருப்பீ செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் 95 rupees 13 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்மளோட க்ரூடு, இன்டர்நேஷ்னல் க்ரூட் நேற்று செம்மையாக கீழே விழுந்துச்சு. அண்ட் இன்றைக்கும் வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. உழுவில் இன்றைக்கி வந்து மோர் ஃப்ளாட்டிஷாக இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் தமிழ்நாடு பட்ஜெட். தமிழ்நாடு பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும், தமிழ்நாடு அரசியலில் வந்து பயங்கரமான பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம வந்து அந்த பாலிடிக்ஸ் சைடில் வந்து இறங்க வேணான்றது நம்ம பார்த்துட்ருக்கோம். தோ பர்சனலாக நான் வந்து நிறைய பாலிடிக்ஸ் சைடில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாதையோ வந்து நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து நாங்கள் வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம் லாங் பேக், ரைட். 95 வந்து இந்தியா டைரக்ட் வாஸ் தி ஒன்லி கம்பெனி ஃபார் வெப் ஹோஸ்டிங். வெப் ஹோஸ்டிங் சொன்னால் என்கிட்ட தான் வந்தாகணும், வேறு வழி கிடையாது. இந்தியாவில் இருக்கிற டாப் 5 கம்பெனிஸில் வந்து எங்களுக்கும் இருந்துச்சு, பெருமையாக சொல்லிக்க முடியும். அண்ட் பிஎஸ்என்எல்லும் எங்கள் கஸ்டமராக இருந்தாங்க. திருப்பதி தேவஸ்தானமும் எங்கள் கஸ்டமராக இருந்தாங்க. சென்னை கார்ப்பரேஷன் அவங்களும் எங்கள் கஸ்டமராக இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜர் ஹீரோஸ் நீங்கள் எடுத்துங்க, ஹீரோயின்ஸ் எடுத்துங்க, பத்திரிகை எடுத்து பாருங்கள், இவங்க எல்லாருமே வந்து எங்கள் கஸ்டமர்ஸாக இருந்தாங்க. அண்ட் பொலிட்டிக்கல் சைடு எங்களுக்கு நல்ல அறிமுகம் உண்டு. ஸோ ஆனாலும் நாங்கள் வந்து பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் சைடில் வந்து இறங்கல. பிகாஸ் வி நோ வாட் இட் மீன்ஸ். சரி, இன்றைக்கி பேச வந்தது வந்து பட்ஜெட். தமிழ்நாடு பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும், ஆளும் கட்சியை வந்து எதிர்கட்சியை வந்து குறை சொல்லிட்டு தான் வந்தாங்க. பட் இவங்க வந்து தாறுமாறாக வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து 5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாடு பட்ஜெட் இன்றைக்கி வந்து டெப்த்துக்கு நான் உள்ளே போகல, மேலோட்டமாக நான் வந்து சில விஷயங்கள் நான் பேசுகிறேன். வருமானம் 3,51,000 கோடி, 3,51,000 crores. நான் அது ரவுண்ட் ஃபிகர் ஆக்கிட்டேன், அது சில்லறெல்லாம் போட்டிருந்தாங்க, ரவுண்ட் ஃபிகர் ஆக்கிட்டேன். இதுதான் வருமானம். செலவு 4,72,500 crores, ரைட். அப்போ டெஃபிசிட், பற்றாக்குறை, எனக்கு வருமானம் என்னவோ செலவு என்னவோ அந்த பற்றாக்குறை க்ளோஸ் அபவுட் 1,22,000 crores. எவ்வளோ? 1,22,000 கோடி. இது ரவுண்ட் பண்ணியாச்சு. எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் 1,21,819 crores. மொதல் வருஷமே 1,22,000 கோடி வந்து கடன் வாங்குகிறாங்க. நான் வந்து விஜயோட கிரிட்டிக் கிடையாது. சில விஷயங்கள் சிஎம் பண்ணதை வந்து பிடிச்சிருக்கு, சில விஷயங்கள் இன்னமும் வந்து டிலே பண்ணிகிட்ருக்காங்க. தட்ஸ் ஓகே. அவங்க வந்து மார்க்கெட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். அவங்க கற்றுக்கிறத பற்றி பேசல, அவங்க வந்து உள்ளே என்ன இருக்குன்றது தெரிஞ்சாகணும். தர ஒரு பார்ட்டி உள்ளே வந்திருக்கு. டெஃபினட்டாக ஆளும் கட்சி, பழைய ஆளும் கட்சி ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கிற எதிர்கட்சி ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. பெரிய பிஸ்னஸுங்க, 60 வருஷமாக அவங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க, அது எப்படி கோட்டையை விட்டு கொடுப்பாங்க? இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு சொன்னால், ஹவு ஹி இஸ் கோயிங் டு நேவிகேட். அண்ட் நான் வந்து சிமிலாரிட்டிஸ் பார்க்க முடியுது. கரண்ட் சிஎம்க்கும் இன்னொன்று நபருக்கும் சிமிலாரிட்டிஸ் பார்க்க முடியுது. என் ஏரியா ஸ்பெஷலைசேஷன் அதுதானே, பேட்டர்ன் தானே. ஸோ சிமிலாரிட்டிஸ் பார்க்க முடியுது. ஸோ சம்திங் பிக் வருது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். சம்திங் வெரி பிக் இஸ் கம்மிங்ன்ற மாதிரி பர்சனல் ஃபீல். அண்ட் ப்ரெசன்ட் சிஎம் வந்து லாங் கேம் விளையாடுறது, ஷார்ட் கேம் விளையாடல, லாங்காக விளையாடுறதுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. எப்பயுமே வந்து லாங் கேம் வராங்கன்னு சொன்னால்
சாதாரணமாக ஆட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் கவர்மெண்ட்டோட பப்ளிக் வந்து ரொம்ப நல்ல விஷயம். எப்பயுமே வந்து லாங் டேர்ம் பிளானிங் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட் ரேதர் தென் மேக்கப் ஐட்டம்ஸு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, பட்ஜெட்டோட இன் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து முடிஞ்சால் நாளைக்கு வந்து அலசலாம். ஷேர் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் வந்து பெரிய பாதிப்பு இருக்காது. அண்ட் தமிழ்நாடு வந்து மோர் ஆன் ஐடி செக்டர், ஹார்ட்வேர்ஸ், ரைட், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ், எஸ்பெஷலி வந்து சிப் டெக்னாலஜி சைடில் அண்ட் ஆட்டோமொபைல் சைடில் வந்து பெரிய லெவலில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதாக பேச்சடிப்படுது. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓவராலாக நான் வந்து பேசியிருக்கிறேன். என்னோடய அனாலிசிஸ் மட்டும் கொடுத்துருக்கிறனுடைய ரிப்போர்ட் நான் வந்து கொடுக்கல. ஸோ நீங்கள் அந்த ரிப்போர்ட் நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஒரு ஓவராலாக நான் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்குறேன். ஸோ பயங்கரமான ஸ்ப்ரெட் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ வொலட்டாலிட்டி ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டு சைட்லேயுமே, டவுன் சைட்லேயும் சரி, அப் சைட்லேயும் சரி, மூவ் வந்துச்சுன்னா பெரிய மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த டைரக்ஷன்றது வெயிட் பண்ணி பார்க்குறது புத்திசாலித்தனமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.